இன்னைக்கு ஒரே கொண்டாட்டம். யாருக்கு கொண்டாட்டம் அப்படின்னு பார்க்குறீங்களா? திமுகவினர் தான். ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, வெடிக்கிறாங்க, எல்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. சட்டமன்றத்தில் வேற சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. யாருடைய சத்தம்? சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால் கொண்டாட்டம்? எல்லாத்தையும் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க. அந்த கேஸில் இப்போ ஆளுநருக்கு எதிராகவே தீர்ப்பும் வந்துருச்சு. அதாவது திமுகவுக்கு ஆதரவாக. அப்போ சும்மா இருப்பாங்களா? திமுக காரங்க லட்டு கொடுக்குறாங்க, வெடிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கள் தலைவர் வாழ்க அப்படின்ற மாதிரிலாம் கோஷம் போட்டு ஒரே ஃபன் தான். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா, இந்த கொண்டாட்டம்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சட்டமன்றத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா இன்றைக்கி அதை பற்றி தான் பேசுகிறார். நம்ம என்றைக்குமே நம்ம உரிமை விட்டு கொடுத்தது கிடையாது, அதற்காக என்றைக்குமே போராடுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெற்றியை சட்டமன்றத்தில் பறைசாற்றி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு ஆளுநர் அதிகாரத்துக்கு இதெல்லாம் உட்பட்டதே கிடையாது, அவர் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் வெரி வெரி ராங் அப்படி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பை பற்றி அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நமது தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற பேரவையில் நாம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்த பல முக்கிய சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பினார். அந்த நிலையில் அவற்றை நாம் மீண்டும் இங்கே நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம். இரண்டாவது முறை சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவுகளுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருந்த போதிலும் இவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் கொள்கையான மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.